ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல மேற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். கால சர்ப்ப யோகம் தோஷம் ஆரம்பிக்கும் போதே ரெண்டு விதமாக ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இருக்கும். இது என்ன யோகம் தோஷம் ரெண்டு விதமாக சொல்கிறியப்பா, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்பீங்க. அறையில் எல்லா ஜோசியருக்கும் தெரியும் இது என்ன யோகம்னு. ஒரு சிலர் அன்பர்கள் பொதுமக்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எப்படி என்னான்ட்டு. இது என்ன விதி அப்படின்னா, ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்கள் மிச்சம் இருக்கிற 7 கிரகங்கள் அடைப்படுறது, அடுத்தது லக்கணமாக அதுக்குள்ளேயே அடைப்படுறது அப்படிங்கிறது யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தால் 27க்கு மேலே யோகமும், பெண்ணாக இருந்தால் 33க்கு மேலே யோகம்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க எங்கே 27 ஆச்சுங்க, 37 ஆச்சுங்க, 47 ஆச்சுங்க, 57 வரப்போகுது, ஒரு யோகத்தையும் நான் அனுபவிக்கல, வயசாகிடுச்சு, இனிமேல் வந்தான்னா வராட்டின்னா என்ன கணக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. நம்ம சிம்பிளாக ஒரு விதி பார்ப்போம். அது என்னென்னா, இந்த ராகுவை நோக்கி எல்லா கிரகங்களும் சென்றதுன்னா யோகம், கேதுவை நோக்கி சென்றால் யோகம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ராகுவை நோக்கி சென்றும் சிலருக்கு யோகமாக இருக்காது. இப்போ தான் யோகமாக இருக்குன்னா அதுக்குள்ளே இல்லைங்கிற என்ன பேச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி அந்த யோகம் இல்லாமல் போச்சு, ராகுவை நோக்கியும் போய் எப்படி யோகம் இல்லாத போச்சுன்னா, அந்த ராகு வீடு கொடுத்தவன் லக்கணத்துக்கு 6 8லையோ இல்லை அந்த ராகு 6 8லையோ இல்லை நீச்சமாயோ இல்லை நீச்சம் பெற்ற காலில் நின்னோ இருந்தால் அந்த ராகு யோகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. இந்த கேதுவை நோக்கி போனால் யோகம் இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது யோகமாக இருக்கும். இது எப்படி யோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசை நடத்துகிறவன் லக்கணத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல, அதாவது லக்கண சுபரோடு சேர்ந்து லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த மாதிரியான லக்கணத்தில் நின்று நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நின்று தசை நடத்தாருன்னா அவர் இங்கே அந்த கிரகங்கள் எல்லாம் கேதுவை நோக்கி சென்றாலும் நல்ல யோகமாக இருக்கும். இந்த இடத்துல நாம் என்ன ஒரு முக்கியமான புரிஞ்சிக்க வேண்டியது இருந்தால் என்றால், ராகுவை நோக்கி சென்றாலும் சரி கேதுவை நோக்கி சென்றாலும் சரி, அதாவது தசை நடத்துகிறவன் லக்கணத்துக்கு நல்ல ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக நின்று தசை நடத்தினார்னா இந்த தோஷத்தை நம்ம அதிகமாக முக்கியமாக நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இந்த தசாவை பிடிச்சி நம்ம பலன் சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். நம்ம மேலே ஒரு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மக்களிடையே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அன்புடன் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.